This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job. Perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task. No selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day 1. Send your name and qualification on WhatsApp to 917 6686525 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம். ட்ரிபிள் எம் யூடியூப் சேனலுக்காக முனிராஜ். இன்று ஒரு குட்டி கதை பற்றி பார்ப்போமா? ராமுங்கிற ஒரு மாணவன். அவன் பார்த்திங்கன்னா பள்ளியிலே நல்ல சிறந்தவனும் நல்ல படிக்கக்கூடியவன். அவன் பள்ளிக்கு வேகமாக கிளம்புறான். அப்போ அவங்க அம்மா குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நேரமாச்சு, நாளைக்கு குளிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு பள்ளிக்கு போயிடுறான். இப்போ வகுப்பில் ஆசிரியர் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோடனே அந்த பையனுடைய அழுக்கு சீட்டை பார்க்குறாரு. இவருக்கு தெரியும் இந்த பையன் நல்லா படிக்கக்கூடிய பையன்னு. அதனால் ஆனால் இந்த பையன்கிட்ட பிடிக்க விஷயமே இவனை தன்னை சுத்தமாக வச்சுக்க மாட்டான். சரி, இதை மற்ற பசங்க முன்னாடி சொன்னால் இவனுக்கு மனது ரொம்ப வருத்தப்படுன்னு அவர் அந்த பையனுடைய காதிட்ட போய், ஏன்டா இன்றைக்கி அழுக்கு சட்டை போட்டுவிட்டு இருக்க, துவைச்சி போடக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், மறந்துட்டேன், நாளைக்கு கண்டிப்பாக துவைச்சி போட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். என்ன தான் படிப்பில் கெட்டிக்கிறான் இருந்தாலும் தன்னை சுத்தமாக வச்சுக்க மாட்டேங்கிறான்னு அவனுடைய அம்மாவுக்கும் ஆசிரியருக்கும் ரொம்ப வருத்தம். அப்போ இவன் பல நாள் பல்லுலக்கமையாக பள்ளிக்கு போயிடுவான். அதனால் இவன் வாய் ரொம்ப துர்நாற்றம் வீசும். இந்த இவன் கூட படிக்கிற மற்ற மாணவர்களாம் இவன் அழுக்கு மாமான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ கூட இவன் எதுவும் கண்டுக்க மாட்டான். இவனுடைய கவனம் பூரா படிப்பிலே தான் இருக்கும். படிக்கிறத பற்றி தான் எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால் தன்னை சுத்தமாக வச்சுக்கிறதுல அவன் கவனம் செலுத்துகிறதே இல்லை. இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் அரையாண்டு தேர்வு பக்கமாக வந்துருச்சு. அதனால் ரொம்ப விழுந்து படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ குளிச்சாடா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, அந்த குளிக்கிற நேரத்தில் இன்னும் 2 கேள்விகள் படிக்கலாம் இல்லையா, அதனால் நான் குளிக்கிற நேரமாச்சு, நான் பள்ளி கிளம்புறேன் அப்படின்னா. இப்போ இந்த மாதிரி இவன் சுத்தமாக இல்லாதனால அவன் நிறைய நாள் பல்லும் விளக்காதனாலையும் அவனுக்கு சொத்த பல் வந்துடுது. இப்போ பரீட்சைக்கு 2 நாள் தான் இருக்குது. இப்படி பல் வலியோடு இருக்கான். பார்த்தா அந்த பல் வலியோட பள்ளிக்கூடம் போயிடுறான். மாலை வீட்டுக்கு வரும்போது அவன் முகம் ரொம்ப வீங்கி, தாடையெல்லாம் ரொம்ப வீங்கி பெருசாகிடுச்சு. ரொம்ப அவனால் முடியல. இப்போ அம்மா பக்கத்தில் இருக்கிற சின்ன ஒரு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் என்னென்னமோ பார்க்குறாங்க, சரியாகலை. உடனே அவனை அங்கே அடுத்த நாள் ஒரு பெரிய அரசு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த மருத்துவமனையில் இவனுக்கு உடனடியாக சிகிச்சை பண்ணி ஆகணும், அப்போ தான் சரியாகும் அப்படிங்கிறாங்க. இப்போ இதனால் அவன் அரையாண்டு தேர்வு எழுத முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இப்போ ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம விழுந்து படித்தோமே, ஆனால் நம்மளால் இந்த பரீட்சை எழுத முடியலையே அப்படின்னு. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு தான்டா நான் நிறைய தான் சொல்கிறது, நம்மளை குளித்தா தான் நம்மளை சுற்றி நம்ம சுத்தமாக இருக்க முடியும். நம்ம டெய்லியும் பல் தேய்க்கணும். அப்போ நம்ம வாயில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது. இதை இப்போ நீ சரியாக பல் இருக்கணும். இப்போ சொத்த பல் இப்போ நீ எவ்வளோ தான் படிச்சியும் வீணாக தானே போச்சு, பரீட்சை எழுத முடியாமல் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இப்போ அவன் அரையாண்டு தேர்வு முடிஞ்சு பள்ளியும் திறக்கிறாங்க. இவன் பள்ளிக்கு போகிறான். பள்ளிக்கு போனால் அங்கே வேறு ஒரு மாணவன் முதல் மார்க் எடுத்து அந்த
ரேங்க் கார்டு ஆசிரியர் கையில் வாங்குறான். இதை பார்க்கும்போது இவன் தேம்பி தேம்பி அழுகுறான். இப்போ ஆசிரியர் வந்து அவனை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அழுவாத ராமு, அடுத்த தடவை நீ கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்குவ. நீ எப்பயுமே உன்னுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் ஒரு கவனம் வைக்கணும். படிப்பும் முக்கியம்தான், அதனால் அதை விட முக்கியம் நம்மளுடைய உடல் நலமும். நீ அதை வந்து நீ சரியாக கண்டுக்காதனால இப்போ உன்னோட பரீட்சை வந்து எழுத முடியாமல் போச்சு. சரி, இதுக்கு மேலேயாவது நீ எப்பயும் வந்து சுத்தமாக இருக்கு பாரு. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம உடல் தான் நமக்கு முக்கியம். உடல்நிலை சரியாக இருந்தால் தான் நம்ம எதையுமே சாதிக்க முடியும். உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க. இவனுக்கும் அந்த ஆசிரியர் சொல்கிறது சரிதான் அப்படின்னு போயிடுது. அடுத்த நாள் பள்ளிக்கு வரும்போது நல்லா குளித்து பல் விலகி அழுக்கு சட்டையெல்லாம் இல்லாமல் நல்லா துவைச்சி நீட்டான சட்டையை போட்டுட்டு வரான். இதை பார்த்த பள்ளி மாணவர்கள்லாம் அடுத்த அவனோட சக மாணவர்கள் வந்து அழுக்கு மாமா உஜாலாவுக்கு மாறிண்டா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து என்னென்னா, என்றைக்குமே நம்மளையும் நம்ம இருக்கிற சுற்றுப்புறத்தையும் சுத்தமாகவும் சுகாதாரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. நன்றி, வணக்கம்.